Welcome back to my channel. இன்னைக்கு நம்ம fondant பத்தின ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம். சோ fondant வந்து ரெண்டு fondant ஒண்ணா ஸ்டிக் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ற இந்த glue அது வந்து அந்த edible glue னு சொல்லுவாங்க. சோ அந்த edible glue வந்து எப்படி செய்யறது அப்படிங்கறது இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறோம். இந்த glue எல்லாம் வந்து நிறைய கடையிலேயே கிடைக்குது. பட் நம்ம வந்து ரொம்ப சுலபமா வீட்லயே செஞ்சு முடிச்சிரலாம். இந்த glue செய்யறதுக்கு வெறும் ரெண்டு பொருள் இருந்தா போதும். இப்போ அது எப்படி செய்யறது அப்படிங்கறது டீடைலா என்னென்ன பொருள் அப்படிங்கறதையும் பார்க்கலாம் வாங்க. இது செய்யறதுக்கு ரெண்டு முக்கியமான இன்கிரிடியன்ட்ஸ் என்னன்னா டைலோஸ் பவுடர் இல்லனா CMC ரெண்டாவது வந்து வாட்டர். நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா க்ளூ செய்யறதுக்கு CMC டைலோஸ் ரெண்டுமே வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. பட் நான் வந்து என்ன சொல்றேன் அப்படின்னா இதுக்கு CMC எல்லாம் தேவையே கிடையாது. டைலோஸ் பவுடர் மட்டும் போதும். ஏன்னா டைலோஸ் பவுடர் அப்படிங்கிறது வேற எதுவுமே இல்ல, CMCயே தான். பட் CMCங்கிறது வந்து கொஞ்சம் அந்த கிறிஸ்டல் ஃபார்ம்ல இருக்கும். பட் டைலோஸ் பவுடர் வந்து நல்லா ஃபைன் பவுடரா இருக்கும். கண்டிப்பா டைலோஸ் பவுடர் வந்து CMCயை விட கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். பட் இது வந்து நீங்க ஒன் டைம் வாங்கி வச்சுக்கிட்டீங்க, நல்லா ஷெல்ஃப் லைஃப் இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கி வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதுக்காக வந்து நீங்க CMCன்னு வாங்கணும்னு அவசியம் இல்ல. ஏன்னா டைலோஸ் பவுடரோட மெயின் இன்கிரிடியன்ட்டே வந்து CMC தான். CMC பவுடர் இருக்குல்ல, சோ அது வர பிராண்ட் தான் வந்து டைலோஸ் அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டுமே வந்து இந்த ஃபாண்டன்ட் வந்து ட்ரை பண்றதுக்கும் அது எலாஸ்டிக்கா இருக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்றது தான். சீக்கிரம் வந்து அவுட்புட் கொடுத்துரும். CMC வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் டைலோஸ் பவுடரை விட, ஆனா இன்எக்ஸ்பென்சிவ். பட் நான் பார்த்த வரைக்கும் எந்த CMCக்குமே வந்து ஷெல்ஃப் லைஃப் நிறைய இருக்கிற மாதிரி இல்ல. டைலோஸ் பவுடருக்கு வேற நல்ல ஷெல்ஃப் லைஃப் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. சோ நான் எப்பவுமே ஃபாண்டன்ட்க்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டைலோஸ் பவுடர் மட்டும் தான் வாங்கி வச்சிருக்கேன். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு இந்த மாதிரி சின்னதாக ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கங்க. அதில் ஒரு டேபிள் ஸ்பூன், அதாவது 15 ml தண்ணி. இது நம்ம நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற தண்ணி தான். கூட டைலோஸ் பவுடர் சேர்த்த போகிறோம். இந்த டைலோஸ் பவுடரோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஒரு 1/8 டீஸ்பூன் அளவுக்கு இந்த யூட்டென்சிலில் தான் வந்து நான் மெஷர் பண்ணுவேன். ஸோ நம்மளுக்கு 1/8ங்கிற டீஸ்பூன் இருக்காது. ஸோ அதனால நான் வந்து இது யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து 1/4 டீஸ்பூன் எடுத்து அதில் பாதி எடுத்துக்கோங்க. அதை எடுத்து அந்த தண்ணி கூட சேர்த்திக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி ஒரு கிளீனான பிரஷ் எடுத்துக்கோங்க. நான் வந்து பெயிண்ட் பிரஷ் தான் எடுத்திருக்கேன். இது ஃபாண்டன்ட்டுக்குனே நான் யூஸ் பண்றது. அதை எடுத்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லம்ஸ் வந்து ஸ்டார்டிங்ல ஃபார்ம் ஆகும். முடிஞ்சா அதை உடச்சோட ட்ரை பண்ணுங்க. இல்லாட்டி ஒரு 1/2 hour to 1 hour இது நம்ம அன்டிஸ்டர்ப்டா வச்சிட்டோம் அப்படின்னா அந்த கட்டி உடஞ்சு இது நல்லா க்ளூ கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். பாருங்க, கொஞ்சம் கட்டி கட்டியா இருக்கு. இதை நான் வந்து இன்னைக்கு கொஞ்ச நேரத்துக்கு நான் அன்டிஸ்டர்ப்டா வைக்க போறேன், ஒரு மணி நேரத்துக்கு. ஒருவேளை உங்களுக்கு டைலோஸ் பவுடர் வந்து எக்ஸ்பென்சிவா இருக்கு, நான் CMCக்கே போய்க்கிறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீங்க CMCக்கே போய்க்கலாம். நான் இப்போ வந்து டைலோஸ் பவுடருக்கு ஒரு மெஷர்மெண்ட் சொல்றேன்ல, சோ அதே அளவுக்கு வந்து நீங்க CMC எடுத்துக்கங்க. இப்போ ஒரு 1 மணி நேரம் கழிச்சு பார்க்கலாம். அவ்வளவுதான், பாருங்க நம்ம க்ளூ எவ்வளவு நல்லா ரெடி ஆயிருக்குன்னு. இது வந்து நம்ம தேவைப்படுறப்போ அப்பப்போ ஃப்ரெஷ் பேட்சஸ் வந்து நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். இது மாதிரி இதோட கம்மிங் எஃபெக்ட், இது எவ்வளோ தூரத்துக்கு அந்த கம்மாக இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த பேப்பர்லலாம் ஸ்டிக் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி க்ளூ வாட்டர் இருக்காது. பட் ஃபாண்டன்ட் ஸ்டிக் பண்ணுறதுக்கு இது போதுமானதாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கும். அவ்வளவுதான், நம்மளோட எடிபிள் க்ளூ ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு ஃபாண்டன்ட் கேக்ஸ் பண்றதுல இன்ட்ரெஸ்ட் நிறைய இருக்கு, க்ளூ வந்து போய் வாங்கணும் அப்படின்ல பாத்தீங்கன்னா இந்த க்ளூ வந்து வெளியே வாங்கினீங்கன்னா கண்டிப்பா எக்ஸ்பென்சிவ், 300 rupees ஏதோ வரும். சுலபமா வந்து நம்ம இது வீட்லயே செஞ்சுக்கலாம். நான் வந்து எப்பவுமே பேட்சா செஞ்சு தேவைப்படுறப்ப நான் பேட்சா செஞ்சு வச்சுக்குவேன். சோ இது நம்ம செஞ்சுட்டோம் அப்படின்னா நல்லா நம்மளோட ரெண்டு ஃபாண்டன்ட் வந்து ஸ்டிக் ஆயிக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக் கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. என்ன எங்காவது பர்சனலா ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதனோட இன்ஸ்டாகிராம் ஐடி ஹரிணி பாபுராஜ் என்ன ஃபாலோ பண்ணலாம். நான் வந்து இந்த ஃபாண்டன்ட் சீரீஸ்ல நிறைய வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன். சோ எல்லாத்தையுமே பிளேலிஸ்டா லீவ் பண்றேன். ஹோம்மேட் ஃபாண்டன்ட்ஸ் எப்படி பண்றது, இதோட டூல்ஸ் இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி ஃபாண்டன்ட் ட்ரை பண்றது மாதிரி நிறைய வீடியோஸ் போடுறதா இருக்கு இனிமேல். சோ எல்லாத்தையுமே பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஃபாண்டன்ட் அப்படிங்கிற பிளேலிஸ்ட் செக் பண்ணுங்க. நான் உங்களை இன்னொரு வீடியோல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட மீட் பண்றேன். அது வரைக்கும் பை.